ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் நாலடியார் பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருக்கீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாலடியார் இதோட ஆசிரியர் சமண முனிவர். இதில் இருக்க பாடல்கள் 400 பாடல்கள், இயல்கள் 12 இயல்கள், அதிகாரங்கள் 40 அதிகாரங்கள். இதில் அறத்துப்பாலில் 13, பொருளில் 24, இன்பத்தில் 3 அப்படி சொல்லி இருக்குது. தனித்தனியாக திருக்குறளோடுமே அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால்னு தனியாக பிரிச்சுருக்காங்க. இதில் பாண்டிய நாட்டு 8000 சமண முனிவர்களால் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாலடியார். பாண்டிய நாட்டு 8000 சமண முனிவர்களால் பாடிய பாடலின் தொகுப்பே நாலடியார். நாலடியார் ஒரு அறநூல். துறவறம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார். நாலடியாரில் முதலில் உள்ள இயல் துறவியல். 4 அடியால் ஆன நூல்கள் பல இருப்பினும் இந்நூல் மட்டுமே நாலடி என போற்றப்படுகிறது. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். 4 அடியால் பல நூல்கள் இருப்பினும் இந்நூல் மட்டுமே நாலடி என போற்றப்படுகிறது. நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவளம். நாலடியாரோட உரைகளை உள்ளடக்கிய நூல் எதுனா நாலடியார் உரைவளம். சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல்களின் தொகுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார். திருக்குறள் போலவே அறம், பொருள், இன்பம் என பகுக்கப்பட்டுள்ள நூல் எதுனா நாலடியார். பார்த்தோம்ல, அறம், பொருள், இன்பம் 3ன்னு சொல்லிட்டு. அதில் உள்ள மாதிரியே திருக்குறள் மாதிரி வேறு எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நூல் நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படுற நூல் எதுனா நாலடியார். 14 என்பதன் பொருள் 18. 4 அடிகளை கொண்ட 400 வெண்பாக்களால் ஆனது நாலடியார். 4 அடிகளை கொண்ட 400 வெண்பாக்களால் ஆனது நாலடியார். நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் தருமர். நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் தருமர். நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த சரியா தவறா கேட்பாங்களா, அந்த மாதிரி இதில் இதை கேட்டிருந்தாங்க அவருக்கு. நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் தருமர். நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். நாலடியாரின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பதுமனார். ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி பழமொழி. இதில் 4ங்கிறது நாலடியாரையும் 2ங்கிறது திருக்குறளையும் குறிக்கிறது. இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். இதுவும் ஆலும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4ங்கிறது எதுனா நாலடியார், 2ங்கிறது எதுனா திருக்குறள். தஞ்சையை தலைநகரமாக கொண்டு ஆண்ட பெருமுத்தையார்களை பற்றி குறிப்பிடுவது நாலடியார். தஞ்சையை தலைநகராய் கொண்டு ஆண்ட பெருமுத்தையார்களை பற்றி குறிப்பிடுவது நாலடியார். நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் தருமர் மற்றும் பதுமனார். இவங்க 2 பேருமே சேர்ந்து உரை எழுதியிருக்காங்க. ஆனால் இதை முப்பாலாக பகுத்தவர் யாருன்னா தருமர். நாலடியாரை தொகுத்த அதிகாரம் வகுத்தவர் பதுமனார். கடவுள் வாழ்த்தை பாடியவரும் பதுமனார். நாலடியாரின் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு என கூறியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. இதோட காலம் 7ஆம் நூற்றாண்டாக தான் இருக்கும் அப்படி சொல்லி கூறியவர் யாருன்னா வையாபுரி பிள்ளை. நாலடியாரின் பாவகை வெண்பா. இதில் இருக்க கொஞ்சம் கூற்றுகள் இருக்குது. அந்த கூற்றுகளுக்கு 4ம் 2ம் சொல்லுக்குருதி, அழகு தமிழ் சொல்லருமை 4 சொல்லாய்ந்த நாலடி 400ம் நன்கினிது, கல்வி கரையில கற்பவர் 4 சில, பெரியவர் கேண்மை பிறை போல 4ம், குறிஞ்சி அழகும் கொடுத்தானே கேடழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு. இதெல்லாம் இதில் இந்த நாலடியாரை பற்றி சிறப்பு கூறுற கூற்றுகள். இதெல்லாமே 4ம் 2ம் சொல்லுக்குருதி, அழகு தமிழ் சொல்லருமை 4 சொல்லாய்ந்த நாலடி 400ம் நன்கினிது, கல்வி கரையில கற்பவர் 4 சில, பெரியவர் கேண்மை பிறை போல 4ம், குறிஞ்சி அழகும் கொடுத்தானே கேட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமானது. நாலடியாருக்கு வழங்கும் வேறு பெயர்கள். நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். நாலடியாருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் எதுனா நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள். இதில் இருக்க ஒரு பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம், செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும், செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சமண முனிவர்.
நாய்க்கால்னா நாயின் கால், ஈக்கால்னா ஈயின் கால். அணியார் அப்படின்னா நெருங்கி இருப்பவர். எண்ணாம் என்ன பயன். அணையர் போன்றோர். செய் வயல், சேய் தொலைவு. நாலடியார் வந்து வெண்பா, இதே இது அகநானூறு வந்து ஆசிரியர்பா, தூது வந்து கலிவெண்பா, திருக்குறள் வந்து குறள் வெண்பா. அதுக்கப்புறம் கல்வி அழகே அழகு அப்படி சொல்கிறது வந்து எதுனா நாலடியார். இளமயில் கல் அப்படி சொல்கிறது ஆத்திச்சூடி. துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம். பாடம் போன்றால் கேட்டவை நினைத்தல் தொல்காப்பிய சிறப்பாயிரம். இது வந்து மேட்சீட்டில் கொடுத்துருந்தாங்க, அதனால நான் உங்களுக்கு வந்து இதை இப்படி எழுதியிருக்கேன். மேட்சீட்டில் மாற்றி மாற்றி கொடுத்தேன், நான் கரெக்டான ஆன்சர் எதுவோ அதை கூட சேர்த்து எழுதியிருக்கேன். கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது நாலடியாரில் சொன்னது. இளமையில் கல்ங்கிறது வந்து ஆத்திச்சூடியில் சொன்னது. துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரத்தில் சொன்னது. பாடம் போற்றால் கேட்டவை நினைத்தல் தொல்காப்பிய சிறப்பாயிரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஷின்ஸு. கற்றவர்க்கு அழகு தருவது கல்வி. கலனால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை கேடில்லாத. வாய்த்தீன் இதை பிரிச்செழுதுனா வாய்த்து ப்ளஸ் ஈயின். கேடில்லை இதை பிரிச்செழுதுனா கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டன் ஒருவன் சேர்த்தல்க எவன் ஒருவன். நாலடியாரை ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நாலடியாரை யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு போப். நாலடியாருக்கு உண்டான கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதை தவிர வேறு எதுவும் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. நம்ம சேனலை எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.